பார்த்துருக்கோம். வெபினார் செல்லிங்கில் ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்கோம். வெபினார் செல்லிங்கை பொறுத்தளவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெவல் 2 வந்து நம்ம சேல் பண்ணுறோம். லெவல் 2 வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா, புதுசாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 1999 இஸ் பெட்டர். ஆர்எல்ஸ் நீங்கள் கொடுக்குற சர்வீஸை பொறுத்து 499 இருக்கலாம். இல்லை அப்படின்னா 1499 இருக்கலாம், 1499 இதுவும் இருக்கலாம். அது நம்ம பண்ணுற ப்ராடக்டை பொறுத்து இருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் பண்ணுறோம் அண்ட் அந்த ப்ராடக்ட் இன்னும் பில்டே பண்ணலை, ஐ மீன் அந்த ப்ராடக்ட் வந்து ரிசல்ட் தருமா என்னன்னே நமக்கு தெரியல அப்படின்னா, யூ ஜஸ்ட் கோ வித் 1999. ஓகே, அண்ட் அது எவ்வளோ நாள் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம்? 30 டேஸ்னா திஸ் இஸ் அ வெரி குட் ப்ரைஸ். இல்லை அப்படின்னா நான் வந்து 3 மந்த் போகிறேன், இல்லை 90 டேஸ் 90 டேஸ் போகிறேன், இல்லை 6 மந்த் போகிறேன் அப்படின்னா we can choose either. இதில் ஏதாவது ஒரு ப்ரைஸை வச்சிருக்கோம். லெவல் 2 ஃபர்ஸ்ட் வந்து லெவல் 2ல என்ன சொல்லித்தரோம்? நேம் ஆஃப் த கோர்ஸ், அதை இன்ட்ரோ பண்ணும். நேம் ஆஃப் த கோர்ஸ் அண்ட் டெலிவரபிள்ஸ். ஒரே நிமிஷம். deliverables, what you will get in this, you will get solution 1, solution 2, solution 3. இப்போ இது நீங்கள் ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க, ரைட்டர், ரியல் எஸ்டேட் லீட் ப்ளூ பிரிண்ட். ரியல் எஸ்டேட் லீட் ப்ளூ பிரிண்ட். Then you name something like real estate real estate dominator, like whatever. realtor அப்படின்னு வச்சுக்கலாம். realtor dominator flywheel கைண்ட் ஆஃப் நீங்கள் ஒரு நேம் வச்சுக்கோங்க, அது என்ன பண்ண போகுது அப்படின்றது. இது ஒன்று கொடுக்குறேன், இது ஒன்று கொடுக்குறேன், அண்ட் ஐ வாண்ட் டு கிவ் யூ திஸ் as well. என்ன செய்யலாம்? நான் என்னோட எனக்கு தெரிஞ்சதே போடுறேன். ரியல் எஸ்டேட் பிராண்டிங் டூல்ஸ் ஆர்எல்ஸ் ஒர்க். ஓகே, இந்த மாதிரி இதை வந்து போடணும். ஓகே, ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ப்ளூ பிரிண்ட் வேர் they can like follow the exact plan and execute. அது ப்ளூ பிரிண்ட். வீட்டுக்கு ப்ளூ பிரிண்ட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் அவுட்லைன் மாதிரி போட்டு கொடுத்துரும். அது அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி அவுட்புட் கிடைக்கும். அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இஸ் கைண்ட் ஆஃப் நேம்ஸ் லைக் அக்ரோனிம்ஸ் கொடுக்குறது. லைக் ஏதாவது ஷார்ட் ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா அது பேர் ஃப்ரேம் ஒர்க். இப்போ கோல் செட்டிங்க்கு ஸ்மார்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸ்மார்ட் அப்படின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கலாம். தென் ஃப்ளைவீல் இஸ் கைண்ட் ஆஃப் கம்ப்ளீட், என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளைவீல் இஸ் அ கைண்ட் ஆஃப் கம்ப்ளீட் சிஸ்டம். ஃப்ளைவீல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ இந்த மாதிரி 3 விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை எத்தனை நாள் வைக்க போகிறீங்கன்றது மேட்ரு. இப்படி கிடைக்கும் அப்படி சொல்லலாம். அண்டு டெலிவரபிள்ஸ் கொடுக்குறோம், கொடுத்துட்டு நேம் ஆஃப் த கோர்ஸ் சொல்கிறோம். தென் யூ ஷுட் டெல் தம் ஒய் ஐ ஷுட் ஜாயின். அதுக்கான ரீசன், டெஸ்டிமோனியல் ஆர் ரிசல்ட் சொல்லிட்டு தென் யூ வில் கிவ் தம் ஏன் ஜாயின் பண்ண, இதோட டோட்டல் ப்ரைஸ் என்னன்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகே, ப்ரைஸ் வேல்யூ, ப்ரைஸில் வந்து வேல்யூ சொல்லுவோம் ஃபஸ்ட்டு. வேல்யூ ஆஃப் இதை வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். வேல்யூ ஆஃப் இது வந்து ஒரு 1,24,000 ரூபா அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, 1,24,000 ரூபா இதோட ஒர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இதை நான் வந்து 2-3 பேருக்கு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அண்ட் இதே மெத்தட் தான் நானும் பயன்படுத்துகிறேன், எனக்கும் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு
I will go through the result காட்டிட்டு then why today ஏன் இப்பவே ஜாயின் பண்ணோம் அப்படின்றது நீங்க if you join today the price is அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸை நம்ம ப்ரைஸ் 199 ஓகே 199ல பேசலாம். இப்போ உடனே நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு we will provide the இது ஜிபே நம்பர் யூபிஐ நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இப்போ உடனே பே பண்ணுங்க. இப்போ உடனே பே பண்ணக்கூடிய இப்போ ஸ்கேர்சிட்டி உருவாக்குறோம். அர்ஜென்சி அண்ட் ஸ்கேர்சிட்டி கரெக்ட் தானா? ஸ்கேர்சிட்டி தானா? ஓகே, ஏதோ ஒன்று ஸ்கேர்சிட்டி. ஓகே, ஆறு இந்த சைடு ஸ்கேர்சிட்டி உருவாக்குறோம் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? போனஸ் ஒன்லி ஃபார் இது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பே இன் 10 minutes and get the bonuses, or first 10 people only will get the bonuses அப்படின்னு நீங்க சொல்லலாம். bonuses should be enhance the result of this. நீங்க என்ன டெலிவரி பண்றீங்களோ, ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லித்தரேன் அப்படின்னா போனஸ் என்னவா இருக்கும்? கேன்வா டெம்ப்ளேட்டு, கேன்வா டெம்ப்ளேட்டு இல்லை ப்ராம்ப்ட், அந்த மாதிரி யூ கேன் கிவ். ஸோ போனஸ் ஷுட் பி faster the result of what you are delivering. Okay, bonus should be faster the results of deliverables. Okay, that is very important. So இதுதான் மேட்டர். ஸோ இதை பண்ணிட்டோம் அப்படின்னா ரைட்டா, இது வந்து வெபினாருக்குள்ள நம்ம சேல் பண்றக்கூடிய விஷயம். இது வரைக்கும் நம்ம சொல்லி முடிச்சுட்டு தென் we will close the deal. இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுல இருந்து சிலர் வந்து பே பண்ணுவாங்க, சிலர் வந்து பே பண்ணாம இருப்பாங்க. பே பண்ண எல்லாரையும் ஓகே சொல்லிட்டு ஐ மீன் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு பே பண்ணாதவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். those who don't have money அப்படின்னா you just pay 499 and book the slot. ஓகே, இதை வந்து கடைசியில் சொல்லணும். 2000 ரூபா பே பண்ணி ஒரு 8 பேர் வந்துட்டாங்க, இன்னும் 2 பேர் வரல அப்படின்னா 2 பேரையும் புஷ் பண்ணி 10 வந்துருச்சு அப்படின்னா 11வது பே பண்ணாமல் இருக்காங்கன்னா மேபி 2000 ரூபா கையில் இல்லாமல் இருக்கும். எவ்வளோ பேருக்கு பே பண்ணுறது கஷ்டமாக இருக்குது? பே பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா யூ கேன் பே 499 டு திஸ் யூபிஐ நம்பர் அப்படின்னு சொல்லி யூபிஐ நம்பர் கொடுத்து பே பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களும் செக்யூர்ட் ஆயிடுவாங்க, உள்ளே வந்துடுவாங்க. ரைட். ஸோ இப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இதில் இன்னும் சிலர் வந்து குரூப்பாக வந்து படிக்கிறதுல விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அவங்கள என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத மேட்டர். அவங்க வந்து இல்லை L3க்கு மேபி ரெடியாக இருக்கலாம், இல்லை லெவல் 3க்கு ரெடியாக இருக்கலாம். இப்போ மேபி இதில் இருக்கிறவங்க படித்து முடிச்சப்புறம் என்ன பண்ணலாம்? இதில் வராதவங்கள நீங்கள் L3க்கு இன்வைட் பண்ணலாம். ஓகே, ஏன் சேரல அப்படின்னு கேட்டு அந்த ப்ராசஸ் வந்து டிஸ்கவரி கால் வைக்கணும். டிஸ்கவரி கால் நம்ம வந்து அடுத்த வாரம் பார்ப்போம் அதில் எப்படி பண்ணணும்ட்டு. இப்போ யாரை நம்மனா இதில் ஆட் பண்ண சொல்கிற சில ஆட்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் ஒன்னா இருந்தால் நல்லாயிருக்கும். தனியாக இதில் எனக்கு வருன்ற நம்பிக்கை இல்லை, இதே மாதிரி நிறைய கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டேன், தனிப்பட்ட கைடன்ஸ் இருந்தால் தான் நான் முன்னேறி வருவேன்னு சில பேர் மைண்ட் செட் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு யூ கேன் கிவ் L3. அதை வந்து அங்கேயே அனௌன்ஸ் பண்ணாமல் அதை நம்ம தனியாக ஒரு ப்ராசஸாக பண்ணணும். ஜாயின் பண்ணவங்களுக்கு ஜாயின் பண்ணாதவங்க நம்பர் எடுத்து உங்களுக்கு 1-on-1 செஷன் நீங்கள் இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். நான் அப்படி தான் இந்த வாரம் என்ன பண்ணேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபா க்ளோஸ் பண்ணேன். திங்கக்கிழமை ஞாயிறு திங்கள் 2 நாள் வேலை பார்த்தேன், 3 லட்ச ரூபா க்ளோஸ். அவங்க யாரு? குரூப்பாக வந்து சேர வேண்டாம்னு நினைச்சவங்க, குரூப்பில் வந்து சேர வேண்டாம்னு நினைச்சவங்க, மெம்பர்ஷிப் எடுக்க வேண்டாம்னு நினைச்சவங்க. ஐ க்ளோஸ் தம். ஏன்னா அவங்களுக்கு 1-on-1 தேவைப்படுது. ஸோ அவங்கள எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். திஸ் இஸ் கால்ட் ஹை டிக்கெட் சேல்ஸ். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஐ எம் கோயிங் டு டெல் யூ த கோர் மெத்தட், ஈஸியஸ்ட் மெத்தட், அண்ட் தட் வில் கன்வெர்ட் எனிஒன் ஆஸ் அ கிளைண்ட். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா we need to call them for a call. Discovery call.
டிஸ்கவரி கால். டிஸ்கவரி கால் இஸ் நத்திங் பட் ஆக்சுவலி டிஸ்கவரி காலோட மீனிங் என்னன்னா, கஸ்டமருக்கு அவங்க ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் உங்க ப்ராப்ளம், இதுக்கு சொல்ல வைக்கிறது தான் டிஸ்கவரி காலோட நோக்கம். ஓகே, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டிஸ்கவரி கால்ன்றது வெதர் ஹி கேன் பி எ ஹை டிக்கெட் கிளைண்ட் ஆர் நாட், அதை ஃபைண்ட் அவுட் பண்றது நம்மளோட டிஸ்கவரி. நமக்கு ஒரு கிளைண்டா இருக்க முடியுமா இல்லையா அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா தட் இஸ் வாட் டிஸ்கவரி கால் இஸ் ஆல் அபவுட், ரைட்? இப்போ டிஸ்கவரி காலில் உட்காந்து நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும், அதை நம்ம தனியாக பார்க்கணும். அது கேட்க 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 அவர் வந்து கிளைண்ட் ஆவாரா மாட்டாரா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு வி கேன் பிச், ரைட்? ஸோ இங்கே பிச் பண்ணுறது சேம் லெவல் டூல். இங்கே என்ன பிச் பண்ணுறீங்களோ அதே பிச் மாடல் தான், அதே மாடல் தான் எக்ஸாக்ட்லி, ரைட்? இங்கே இந்த சர்வீஸ் தான் டிஃபர் ஆகும். இப்போ மெயின் ப்ராடக்ட் இவர்கிட்ட எப்படி வாங்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். மெயின் ப்ராடக்ட் நம்ம சொல்லுவோம். மெயின் ப்ராடக்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இது வந்து 90 days 1-on-1 இருக்கு, 30 days 60 days 90 daysல நீங்க போகலாம். இது வந்து இப்போ 1 2 வாட் எவர், ஓகே 499, ஓகே 2.25 லட்சம் ரூபா அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். ஆக்சுவல் இந்த ப்ராடக்ட் மட்டும் 2.25 லட்சம் ரூபா ஒரு மெயின் ப்ராடக்ட் இருக்கு. 1-on-1 செஷன் என்கிட்ட 2.25 ரூபா இருக்கு, 1.25 லட்சம் ரூபா. இதுக்கு நான் என்னெல்லாம் டெலிவரபிள்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு கேட்டா, நைன்டி டேஸ் என்னோட பேட்டர்ன் அப்படியே சொல்றேன். 90 days, ஓகே, வீக்லி 3 days ஆல்டர்னேட்டிவ் டேஸ், 60 minutes plus 30 minutes if needed. டவுட்டுக்கு 90 minutes வச்சுக்கலாம். ஓகே, 60 minutes இஸ் கிளாஸ் கண்டென்ட்டை சொல்றது. 30 minutes நீங்கள் கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தேவைப்படும், அதனால. அண்ட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி எக்ஸிக்யூட்டபிள். அதாவது அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும், ஆக்ஷனபிள் வச்சுக்கலாம். ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கணும். எவ்ரி திங் ஷுட் யூனோ ஆக்ஷனபிள். ஈஸியாக இது வரைக்கும் அவங்க பண்ண முடியாதெல்லாம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கிவ் எவ்ரி திங் யூ ஹாவ். ஓகே, என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துரும். இது மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டு இதை அவர்கிட்ட சொல்லணும். ஓகே, ஆக்ஷனபிளாக இருக்கும், இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லணும். திஸ் இஸ் அவர் மைண்ட் செட், ரைட்? இதெல்லாம் டெலிவரபிள்ஸில் வந்துடுது. கோர்ஸை பொறுத்தளவில் நீங்கள் அதே மாதிரி ப்ளூ பிரிண்ட், ஃப்ளைவீலு, ஃப்ரேம் ஒர்க்கு, வாட் எவர் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏதாவது கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுக்கலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 10x ரெவென்யூ மாடல் அப்படின்னு ஏதாவது வச்சு 10x ரெவென்யூ ஃப்ளைவீல், 10x ரெவென்யூ ஒரு 10x லீடு, அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு நேம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி. ஏஐ யூஸ் பண்ணால் என்ன ரெவல்யூஷன் நடக்கும் அதை பேஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பேர் வைக்கணும். பேர் எப்படி வைக்கணும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் என்ன கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் பேர் வைக்கணும். ஓகே, 10x ரெவென்யூ அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ரிசல்ட் பேஸ்டு பேர் வச்சிருக்கோம். ஓகே, பேர் வச்சு அதுக்கு 3 சொல்யூஷன் 1 2 3 அப்படின்ட்டு இதில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற பேக்கேஜ். அது நீங்கள் 4 5 கூட வச்சுக்கலாம். 1 2 3 வைக்கணும்னு அவசியம் கிடையாது. 4 5 வாட் எவர் எத்தனை நீங்கள் கொடுக்க போறீங்கன்றது நிறைய காட்டிட்டு தென் அகெயின் டெலிவரபிள்ஸ்க்கு அப்புறம் வி நீட் டு டெல் தம் த போனஸஸ். ஆல்ரெடி அங்கே பார்த்த மாதிரி இந்த போனஸஸ் கேன் பி லைக் உங்களோட மெம்பர்ஷிப், 1 year மெம்பர்ஷிப் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி யூ கேன் கிவ் த திங்ஸ் வாட் எவர் யூ வாண்ட். இப்போ ஏன் மெம்பர்ஷிப் கொடுக்கும் அப்படின்றதே நான் சொல்கிறேன். பிகாஸ் தே வில் பிகம் அ கிளைண்ட் ஆஃப் அவர்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் 1 year. தட்ஸ் இட். 90 days நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இல்லை நீங்கள் 30 days 30 days தான் கொடுப்பீங்க இல்லையா? இது வந்து 30 60 90 days இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி ரிசல்ட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து இதை மாற்றிக்கலாம். ஸோ மெம்பர்ஷிப்பை நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கலாம். போனஸஸ் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் ஃப்ரீயாக, ஏஏ டூல் லிஸ்ட்டு, செக் லிஸ்ட்டு, வாட் எவர்
அதை பில்டு பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் வரிசையாக கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள்கிட்ட ஃப்ரீயாக ஏதாவது அவைலபிளாக இருக்கும், அதெல்லாம் கொடுத்துருங்க. தென் இஃப் யூ ஆர் டூயிங் எனி அஃபிலியேட் லிங்க்ஸ், அதில் ஏதாவது உங்களுக்கு ஆஃபர்ஸ் கிடச்சிச்சின்னா ஆஃபர் ப்ரைஸில் அஃபிலியேட்லாம் கொடுத்து தள்ளி இருக்கு. தட்ஸ் இட். ஸோ அதெல்லாம் இது முடிச்சிடும். முடிச்சுட்டு இப்போ என்ன அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும். வேண்டாம், ப்ரைஸிங் பேசுவாங்க. ஓகே, இப்போ நெகோஷியேட் பண்ணுவாங்க இல்லையா? நெகோஷியேட் பண்ணும்போது என்ன பண்ணும்? நெகோனே போட்டுக்கிறேன், அது வேற. நெகோஷியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா டாக் அபவுட் த வேல்யூ. உங்களுக்கு நீங்க மொத்தமா இந்த போனஸ் எல்லாம் சேர்த்து உங்க இதோட பிரைஸ் எவ்வளவு வருது அப்படின்னா 2,00,000 ரூபா வந்துருது. ஓகே, 2,00,000 ரூபா வந்துருது. ஆனா உங்களுக்கு நான் இதை எவ்வளவு கொடுக்க போறேன்? ஒன்லி 2499, 25,000 ரூபாய் கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் 75% ப்ரோ. எத்தனை பர்சன்டேஜ் இது? 22 30%னா எத்தனை பர்சன்டேஜ்? இல்ல 2,00,000 ரூபாய் 90%, 85% ஆஃபர். 85 வந்துருமா இது? ஆமா, நீங்க 2,00,000 ரூபா நீங்க 20,000 போட்டாவே 10% தான், 90% ஆஃபர். அதனால எக்ஸ்ட்ரா 5,000 போட்டிருக்கீங்க. ஓகே, ஸோ 85% ஆஃபர்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இப்போ என்னன்னா நெகோஷியேட் பண்ணுவாங்க. சார் இது எனக்கு பே பண்ண முடியாது, தே ஃபீல் லைக் காஸ்ட்லி. ஓகே சார், எனக்கு அது வேணும். இப்போ என்கிட்ட வந்து 6 பேர் இருக்காங்க, சரியா? அந்த 6 பேர் எப்படி இருக்காங்கன்னா காசு பே பண்ண முடியாம இருக்காங்க, ஆனா சேர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நான் தான் இப்போ வந்து கிரெடிட் கார்டு ஆப்ஷன் எனக்கு வந்து பேமெண்ட் கேட்வேல நான் கேட்டிருக்கேன். கிரெடிட் கார்டு ஆப்ஷன், டெபிட் கார்டில் இஎம்ஐ அது மாதிரி கேட்டிருக்கேன். எனக்கு இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. ஆக்டிவேட் ஆச்சுன்னா அவங்கள தூக்கி உள்ள போடுறேன். சரி, இப்போ இந்த 25,000 ரூபா வாங்கணும் நம்ம அவங்க கிட்ட. ஓகே, ஏன்னா நம்ம வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லிடுவோம். நம்மளால நம்பிக்கை இருக்க போய் தான் 1-on-1 செஷன்லாம் வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. 1-on-1 செஷன் ஒருத்தவங்க ஓகே சொல்றாங்க, இல்லைன்னா வேண்டாம் நான் வரலன்ட்டு போயிடுவாங்க. 1-on-1 செஷன் ஒருத்தவங்க ஓகே சொல்றாங்கன்னா they can be convertible. ஒருத்தவங்களோட ஒரு 30 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க கன்வெர்ட் ஆகக்கூடிய கஸ்டமர் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்றது உறுதி. இங்க 25,000 ரூபாய் அவங்ககிட்ட நம்ம 25,000 ரூபாய் வாங்கணும் அப்படின்னா அவங்க காஸ்ட்லின்னு சொல்லுவாங்க. சார் 30 டேஸ்க்கு இது கொஞ்சம் காஸ்ட்லியா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. தென் யூ புட் த வேல்யூ. சி, நீங்க வந்து 2,00,000 ரூபாய் ப்ராடக்ட் தான் 25,000 ரூபாய்க்கு வாங்க போறீங்க. அண்ட் இஃப் யூ கம் இன்சைட் ஐ வில் கிவ் யூ த 10x வேல்யூ. ஆப்வியஸ்லி என்னெல்லாம் நான் கொடுக்க முடியும் எல்லாம் கொடுப்பேன். அண்ட் யூ டாக் அபவுட் த ரிசல்ட். என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பேசுங்க. ஓகே, இப்போ காஸ்ட்லி அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஆன்சரா வரும். ரைட், இப்போ ஓகே சார், அப்போ ஒர்த்துன்னு புரிஞ்சிருவார் அவர். கொடுக்குற காசுக்கு ஒர்த்து தான். கரெக்ட் தான் சார், நீங்க சொல்றது கரெக்ட். 2,00,000 ரூபா தான், ஆனால் 25,000 வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து பெனிஃபிட் தான், இல்லைன்னு நான் சொல்லலை சார். ஆனால் என்கிட்ட இப்போ காசு இல்லை, ஐ டோன்ட் ஹாவ் மணி. ஃபர்ஸ்ட் காஸ்ட்லி, அடுத்து வந்து ஐ டோன்ட் ஹாவ் மணி அப்படின்னு சொல்லுவார். ஐ டோன்ட் ஹாவ்னு சொல்றாங்கன்னா என்ன பண்ணிடணும் நம்ம டபார்னு? சார் 25,000 ரூபாய் நீங்க மொத்தமா பே பண்ண வேண்டாம், 2 EMI. டாக் அபவுட் 2 EMI. 2 EMI போய்ங்க, 30 டேஸ் இருக்கு, யூ கேன் பே இன் 2 EMIs. ஒரு இஎம்ஐ இப்போ பே பண்ணுங்க, இன்னொரு இஎம் 50 டேஸ் கழிச்சு, இல்லை அப்படின்னா இப்போ 30 டேஸ்னா நீங்க 30th டே இல்லை 25th டே யூ கேன் பே அப்படின்னு நீங்க சொல்லலாம். பே டுடே, பே டுடே, ஆர் as well as in a 25th day. 30 டேயா இருந்துச்சுன்னா 90 டேஸ் இருந்துச்சுன்னா 2 EMI போட்டு மாசம் 30 டேஸ் ஒன்ஸ் நீங்க பே பண்ணி வாங்கிடலாம். ஸோ தட் இங்க கன்வெர்ட் ஆகல. இப்போ இந்த வேல்யூ புரிஞ்சவங்க உடனே பே பண்ணிடுவாங்க. கண்டிப்பா. இந்த வேல்யூ புரிஞ்சிருச்சு அப்படின்னா சார் இது மட்டும் கிடையாது, இந்த போனஸஸ் வருது, நீங்க இன்னைக்கே பே பண்ணீங்க, இப்பவுமே பே பண்ணீங்கன்னா அடிஷ்னல் யூ ஆட் சம் போனஸஸ் as well. ஆட் சம் மோர் போனஸஸ். ஓகே சார், நான் உங்களுக்கு இதுவும் தரேன் வாரீங்களா? காஸ்ட்லின்னு சொல்லிட்டாங்கன்னா ஓகே, நான் அது கூட இந்த சர்வீஸும் தரேன் வாரீங்களா அப்படின்னு கேட்டோம். கேட்கும்போது அவங்க காஸ்ட்லின்னு சொல்லும்போது கன்வெர்ட் ஆயிடுவாங்க, இந்த கேப்லயே கன்வெர்ட் ஆவாங்க. ஓகே, இப்போ இல்லாம
ஐ டோன்ட் ஹேவ் மணி சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன ஆயிரணும், 2 இஎம்ஐயாக போங்க. இப்போ ஒரு பார்ஷியல் அமௌண்ட் பே பண்ணுங்க. 25th ஒரு பார்ஷியல் அமௌண்ட். 30 டேஸ் நான் கணக்கு வச்சு பேசுகிறேன். நீங்கள் வந்து 60 டேஸ் 90 டேஸ்னா அதுக்கேற்ற மாதிரி டென்யூரை மாற்றிக்கோங்க. பட் திஸ் இஸ் த ப்ராசஸ். இஎம்ஐ பேசுகிறோம். இஎம்ஐ பேசின உடனே சிலர் வந்து ஓகே, ஏன்னா 50% மாறிடும். இது 25,000 அப்படியே வந்து பாதியாக மாறிடும். ரைட்டா? ஸோ அப்போ அவங்க பே பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஓகே சார், சரி நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ ஐ டோன்ட் ஹாவ் மணின்னு சொல்றவங்களுக்கு இஎம்ஐ ஒர்க் ஆகுது. இஎம்ஐ சார் அதுவுமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமே சார், இப்போ பே பண்ண முடியாது சார் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணும்? அப்படி சொன்னாங்கன்னா அட்வான்ஸ் அப்படின்னு மாத்திரும். அட்வான்ஸ் அமௌண்ட் ஓகே சார், நோ ப்ராப்ளம், பே வாட் யூ கேன். ஓகே, லைக் மினிமம் ஒரு 5,000 வச்சுக்கணும். வாட் யூ கேன் தான் நம்ம சொல்லணும், ஆனால் 5,000 வாங்கிடணும். சரியா? 5,000 கொடுத்து இப்போ புக் பண்ணிருங்க. ஓகே, நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு, நான் இஎம்ஐ கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் வேண்டாம்னு சொல்றீங்க. ஓகே, ஆக்சுவலி இந்த போனஸஸ்லாம் எப்படி கொடுக்கணும்? போனஸஸ் வந்து எப்போ கொடுக்கும் அப்படின்னா, போனஸு சிங்கிள் ஷார்ட்டாக பே பண்ணுறவங்களுக்கு தான் இந்த போனஸஸ் உண்டு. மொத்தமாக 25,000 பே பண்ணுறவங்கள நான் போனஸ் தருவேன், இல்லாதவங்களுக்கு போனஸஸ் நான் கொடுக்கறது இல்லை. ஓகே, பட் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், இஎம்ஐலையும் நான் போனஸோட தான் சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணுங்க. ஓகே, நீங்கள் இப்படி பண்ணாலும் உங்களுக்கு போனஸ் தரேன் அப்படி சொல்லிடணும். போனஸ் கொடுக்க போகிறது உறுதி தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பிகாஸ் அது கொடுத்தா தான் அவங்க ரிசல்ட் வந்து ஸ்பீடப் ஆகும். ஓகே, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பட் வி நீட் டு கன்வின்ஸ் த கஸ்டமர் லைக் திஸ். போனஸ் வந்து எப்படி கொடுப்பேன், மொத்தமாக கொடுத்தா மட்டும்தான் போனஸ் வரும், சிங்கிள் ஷார்ட்டாக பே பண்ணால் தான் வரும். ஓகே, ஆனால் நீங்கள் வந்து இஎம்ஐயாக கொடுக்க சொல்லும்போது இஎம்ஐ இந்த இஎம்ஐக்கு நான் போனஸஸ் கொடுக்க மாட்டேன், பட் ஸ்டில் ஐ எம் ரெடி டு கிவ் டு யூ அப்படின்னு சொல்லி இதை க்ளோஸ் பண்ண பார்க்கணும். இல்லை சார் இதுவே அதிகம்னு சொன்னாங்கன்னா தென் யூ கோ ஹியர் அண்ட் யூஸ் த சேம் ஸ்ட்ராட்டஜி. லைக் ஓகே, அப்போ இப்போமே நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னைக்கு 5,000 பே பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு போனஸோட சேர்த்தே தந்துடுறேன் அப்படி சொல்லிடுறேன். ஓகே, ஐ வில் கிவ் த போனஸ் ஆஸ் வெல், போனஸஸ் ஆஸ் வெல். 5,000 கொடுத்தாலே போதும், போனஸும் வந்துடும் அப்படின்னு சொல்லியா அப்படின்னா கன்வர்ஷன் பாசிபிலிட்டிஸ் அதிகம். திஸ் இஸ் த எக்ஸாக்ட் சேம் பேட்டர்ன். ஓகேவா? இந்த பேட்டர்னை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே, ரைட். இப்போ இம்மிடியேட்டா இது வரைக்கும் ஓகேவா ப்ரோ? இது வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் பேட்டர்ன். ஓகே, திஸ் இஸ் business. Okay, this is business. Actually we are going to provide the value, right? So இப்போ நம்ம சினாரியோ எடுத்துக்கிட்டோம்னா கூட ஆக்சுவல் வேல்யூ இஸ் திஸ். இப்போ நீங்கள் படிக்கிறதோட முக்கியமான வேல்யூவே இந்த டெக்னிக் தான். கண்டென்ட் யார் வேணால் எடுத்துடலாம், யார் வேணாலும் சொல்லிடலாம், ஆனால் விற்கிறதுக்கு தெரியாது அவங்களுக்கு. நேற்று ஒருத்தர் புதுசாக ஜாயின் பண்ணாருன்னு சொன்னார் இல்லையா, அவருக்கு இதுதான் பிரச்சனை. அவர் ஏற்கனவே வெளியில நிறைய செஷன், மணி மைண்ட் செஷன் என்னெல்லாமோ எடுத்துட்டு வெளியெல்லாம் போயிட்டு சுத்திட்டு நேற்று வந்தாரு. எனக்கு எல்லாமே தெரியுது சார், அது என்ன பண்ணணும் எப்படி பண்றீங்கன்றது தெரியல, அது சொல்லுங்க அப்படின்னாரு. கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க சொல்றேன் அப்படின்ட்டேன். நேற்று அட்வான்ஸ் போட்டு விட்டேன். ஓகே, 5,000 சாட்டர்டே சண்டேல மொத்த அமௌண்ட்டும் பே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. சாட்டர்டே சண்டேல மொத்த அமௌண்ட்டும் பே பண்ணுறேன். 80,000 பேசியிருக்கேன். ஓகே, ஸோ அவர்கிட்டையும் இதே சேம் கான்செப்ட் தான், நத்திங் மோர் தென் தட். இவங்க இப்போ இதை பார்க்கும்போது தெரியும் உங்ககிட்டயும் சேம் கான்செப்ட் தான், புரியுது இல்லையா? நம்மகிட்ட பேசும்போது இதுதான், திஸ் இஸ் த வேல்யூ ஆக்சுவலி யூ ஆர் கெட்டிங். இதுதான் மேட்ரு. என்ன பண்ணோம், இது மைண்ட் மேப் ஆகும். மைண்ட் மேப் தானே இது? ஆமா, ஃப்ரீ வெர்ஷன் தான். ஃப்ரீ வெர்ஷன் தான். நான் சொல்லிட்டேன், நம்ம தான் பெய்டே போக மாட்டோம், தேவைப்பட்டாதான் போவோம். ஓகே, இதே எடுத்துலாம்னு பாக்குறேன். சைடு போறதுக்கு இது பெஸ்ட். ஆமா, ரொம்ப எக்ஸ் மைண்டு தான். எக்ஸ் மைண்டு போங்க, சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்பப்போ வேணுமோ ஓப்பன் பண்ணி நான் வாட்டு கிரியேட் பண்ணி டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தேவைன்னா இந்த ஃபைல்ஸ் ஸ்கிரீன் ஷேர் பண்றது வெப்ல ஷேர் பண்ணிக்கலாம், ஜூம்ல ஷேர் பண்ணிக்கலாம். ஆமா, ஜூம்ல ஷேர் பண்ணுங்க. ஜூம் தான் ஈஸி. மற்ற இதுல ஷேர் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆயிரும், நம்மளை பார்க்க முடியாது. இப்போ எனக்கு இதுல லெஃப்ட் சைட்ல நான் இருக்கிறது தெரியுது, நீங்க இருக்கிறது தெரியும்.
அண்ட் பார்ட்டிசிபெண்ட் சேட்டு எல்லாமே இதில் தான் ஈஸியாக இருக்குது எனக்கு என்னை பொறுத்தளவில். மற்ற இதில் சேட்டை ஓப்பன் ஆனால் மூஞ்சி மறைச்சிரும், எல்லாம் இதாகிடும். இது தனித்தனியாக சூப்பராக இருக்கும். ஸோ ஜூம்லேயே இப்போ பே ஜூம் எவ்வளோ ப்ரோ ஆக்சுவலா? மாதம் மாதம் பே பண்ணுறேன். 1600 பே பண்ணுறேன். 1200 1600. ஓகே. இப்போ தான் நிறைய இந்த ஹிந்திக்காரனுங்க வந்து ஷேர்டு இது கொடுக்கானுங்க, 50% ஆஃபர்லாம் கொடுக்கானுங்க 1 இயருக்கு. அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அதை பயன்படுத்து. 1 இயருக்கே வாங்கி போட்டுடலாம். நான் மந்த் அண்ட் மந்த் ரினியூவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேவைப்பட்டுச்சு நான் இயர்லி வாங்குவேன். ஓகே. ஸோ யா சி ஸோ திஸ் இஸ் த பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்லை ப்ரோ, கிளியராக இருக்கு. கிளியராக இருக்கு. இதே பேட்டர்ன் தான். ஓகே. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். லெவல் 2 பேசுறது குரூப்புக்கு பேசுவோம், அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டான டோனு எல்லாமே வேற. இங்கே பேசும்போது we need to give them the அத்தாரிட்டி அண்ட் கிரெடிபிலிட்டி. இங்கு தான் இங்கே பேசும், வேற எதுவுமே பேசாது. உங்களோட ரிசல்ட் அத்தாரிட்டி அண்ட் கிரெடிபிலிட்டி, நான் யாரு அப்படின்றதும் நான் என்ன ரிசல்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்றதும் தான் இங்கே பேசும். அதுதான் மேட்ரு, மெயின் மேட்ரே அது. அது இருந்தால் தான் இங்கே கன்வெர்ட் பண்ண முடியும். இது ஓகே சார், நீங்கள் சொல்லலாம் கரெக்ட் தான். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் காட்டுவீங்க. இப்போ இந்த இடத்துல நான் காட்ட சொல்லியிருப்போம் இல்லையா, இதில் லெவல் 2ல சொல்லியிருந்தேன். அதுமாதிரி நீங்கள் காட்டணும், நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது 2-3 காட்டணும். அப்படின்னா தான் தட் வில் ஒர்க். ஓகே. ஸோ அது ரொம்ப 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 முக்கியம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டணும். அண்ட் ரைட், இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது ஓகே சொல்லிடுவாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ சரி, இப்போவே பே பண்ணிடுறேன் சார் அப்படின்ட்டு இப்போ 5000 பே பண்ணிட்டாருன்னா நம்ம கஸ்டமர், தட்ஸ் இட், வேலை முடிஞ்சு, கஸ்டமர் ஆயிட்டார். அப்புறம் we need to give them the plan. சரியா, என்ன பிளான் பண்ணும். இப்போ இங்கே வந்து 2 விஷயம் நடக்கும். ப்ரைஸிங் முடிஞ்சிருச்சு, ப்ரைஸிங் பேசுகிறோம், ஓகே ஆர் நாட் ஓகே. ஓகே, ஓகே ஆர் ஆமாம் நாட் ஓகே. கன்வெர்ட் ஆகுறாரு ஆகலை அப்படின்ற பொறுத்து. இப்போ ஓகே அப்படின்னு வந்துட்டாருன்னு விஷயம். ஓகே ஜாயின் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணணும், வி ஷுட் பிளான். ஓகே, ரிசல்ட் ஓரியன்ட் ட்ரிவன்னு போடலாம். ரிசல்ட் ட்ரிவன் என்ன சொல்றது, கோர்ஸ். ஓகே, ரிசல்ட் ட்ரிவன் கோர்ஸ் அவருக்கு பில்டு பண்ணி, ஷெட்யூல் பில்டு பண்ணி கையில் கொடுத்துரும். இதெல்லாம் படிப்போம், நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் 30 days இது, செகண்ட் 30 days இது, தேர்ட் 30 days. ஷெட்யூல், கோர்ஸ் ஷெட்யூல்னு சொல்லலாம். கோர்ஸ் ஷெட்யூல். ஓகே, கோர்ஸ் ஷெட்யூல் கொடுத்துடணும். எப்பப்போ மீட் பண்ணுவோம், என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றத பேசிடணும். பேசிட்டு தென் ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸ் வைக்கணும். ஃபஸ்ட்டு கிளாஸு அந்த வீக்லேயே, வித்தின் அ வீக்கில் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, வச்சிருங்க. 1 week, வித்தின் வீக் காசு பே பண்ணி 1 week நீங்கள் டைம் எடுத்துக்கலாம், நோ இஷ்யூஸ். 1 week டைம் எடுத்து 1 week-க்குள்ள அவருக்கு வந்து ஒரு கிளாஸ் வச்சிடும். ஒரு கிளாஸில் யூ ஷுட் எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். என்னென்ன டெலிவரி பண்ண போகிறேன், உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும், எக்ஸ்க்ளூசிவ்லி திஸ் இஸ் நாட் மேஜிக் அப்படின்றத சொல்லிடுங்க. இது வந்து வித்த கிடையாது, வந்து கிளாஸ் அட்டன் பண்ணால் மட்டும் கிடையாது, யூ ஷுட் டேக் ஆக்ஷன்ன்றது ரொம்ப தெளிவாக சொல்லிடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் காசு கொடுத்துட்டோம், என்ன ரிசல்ட்டே வரலையா அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் செஞ்சாதான் ரிசல்ட் வரும்ன்றதை தெளிவாக சொல்லிடுங்க. ஓகே, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் இப்போ வந்து பேசிடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் அதை நம்ம பேசிடுறோம். பேசிட்டு டிஎன்சி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேசிடுறோம். எது நடக்கும் எது நடக்காது அப்படின்றத பேசி முடிச்சிடும். ரைட், இப்போ நாட் ஓகே பர்சன்ட் இருப்போம். நாட் ஓகே, ஓகேயா 5000 அனுப்புறியான்னு கேட்டால் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பாமல் இருப்பான். இவங்களை என்ன பண்ணணும், இங்கே வந்து முதல்ல ஓகே சொன்னவனுக்கு எடுத்த உடனே மெசேஜ் தேங்க் யூ ஆர் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் மெசேஜ் போடணும். மெசேஜ் போட்டு ரிசல்ட் ட்ரிவன் கோர்சஸ் என்னெல்லாம் வருது அப்படின்றத அவர் சொல்லணும். அப்புறம் ஷெட்யூல், கோர்ஸ் ஷெட்யூல் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சு அதுக்குள்ளே நீங்கள் சொல்லிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளேயே சொல்லிடுங்க. வித்தின் அ வீக்கு இதில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத அதுக்குள்ளே சொல்லிடுங்க. ஓகே,
ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெல்கம் டு மை கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி அவருக்கு போனஸஸ்லாம் இருந்துச்சுன்னா கிவ் தம் த போனஸ். போனஸஸை கொடுத்துருங்க. லிங்கா பிடிஎஃபா எப்படி கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ நாங்கள் உங்கள் போனஸ் அப்படின்னு பே பண்ண உடனே டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா தே வில் பி வெரி ஹாப்பி. கொடுத்துட்டு தென் இங்கே கிளாஸ் வச்சு அவங்கள திரும்ப பேசி, இப்போ நாட் ஓகேன்னு இருப்பான் அவனுக்கு வந்து ஒரு மெசேஜ், ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்பணும். ஓகே, பேமெண்ட் பண்ணலை, அவங்க பண்ணிட்டாங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் போதும் அவங்களுக்கு. பேமெண்ட் பண்ணலை அப்படின்னா என்ன மெசேஜ் அனுப்பணும்னா ஆஃபர் டைம் அலர்ட், இப்படி நம்ம அனுப்பணும். ஆஃபர் டைம் அலர்ட் அனுப்பணும் இந்த மெசேஜ். இன்னைக்கு நீங்க 24,000 25,000 வாங்குறீங்க. இஃப் மிஸ் திஸ் டுடே, ஓகே, மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்த மாதம் இதே இது 35 மாறிடும். அண்ட் வித்தவுட் போனஸ். இதை அப்படியே மெசேஜாக கன்வெர்ட் பண்ணி போட்டுவிடும். இப்போ வாங்கினீங்கன்னா இது வந்து ஆப்வியஸ்லி நான் 10 மினிட்ஸ் கொடுப்போம், இங்கே வந்து 24 hours ஆஃபர். ஓகே, இன்னைக்கு பேசுனது வந்து 24 hours ஆஃபர் தான். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இன்னைக்கே நீங்கள் புக் பண்ணிடுங்க. ஃபார் யூ ஒன்லி ₹499 as okay. as advance, இப்படி ஒரு மெசேஜ் டைப். இப்போ நீங்கள் வந்து பே பண்ணும்போது ஃபார் யூ ஒன்லி ₹5,000. ஸோ இதை பே பண்ணி புக் பண்ணுங்க, we can start the session immediately அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா இதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் வித்தவுட் போனஸ் தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிடுறேன். இல்லை ப்ரோ, ஆல்ரெடி நம்ம ₹5,000 தான் அட்வான்ஸ் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் இதுக்கு. அதே திருப்பி இதே கொடுக்கலாமான்னு கேட்குறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் இதுக்கே ஃபுல் மேல் அப்படின்னா ₹5,000 அட்வான்ஸ் சொல்கிறோம், அதையே பண்ணாமல் தான் வராங்க. திருப்பி அதே 5,000 அட்வான்ஸ் அமௌண்ட்டுங்கிறது ஓகேவா? இங்கேயா? ஆமா, இங்கேயும் 5,000 தான் அட்வான்ஸ் பண்ண சொல்றோம். அதாவது ஃபுல் பேமெண்ட் பண்ணலைன்னா 5,000 அட்வான்ஸ் பண்ணணும்னு சொல்றோம். திருப்பி ஆஃபர் கொடுக்குறோம், ஆஃபர் கொடுத்துட்டு அதே 5,000 பே பண்ணும்போது வருவாங்களான்னு கேட்குறேன். இல்ல இங்க என்னன்னா, இங்க நம்ம அவனுக்கு வந்து சொல்லிட்டோம், நம்ம கூப்பிட்டு வச்சு 1-on-1 செஷன்ல எப்ப அங்க பாரு உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட தான் சொல்யூஷன் இருக்கு, சரியா? நான் உனக்கு விற்கிறேன், அது 25,000 நீ வந்து என்ன பண்ணு அப்படின்னா இஎம்ஐயா பே பண்ணு. இல்லை சார் என்னால் முடியாது, அப்போ நீ அட்வான்ஸை பே பண்ணு சொல்கிறோம். பே பண்ணுறேன், அங்கேயே பே பண்ணிட்டாங்கன்னா ஓகே சொன்னவங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஓகேவா? பே பண்ணிட்டாங்கன்னா பெய்டு நாட் பெய்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, பெய்டு. ஓகே, இப்போ இங்க நாட் பெய்டு இழுத்தடிக்காங்க, நாளைக்கு சொல்றேன் சார் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இங்க பே பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் போட்டு அடுத்த கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடணும். அவங்களுக்கு அந்த மெசேஜ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் வி வில் மீட் வெரி சூன் இன் அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டு டிஸ்கஸ் அவர் 90 days ப்ரோக்ராம் இல்லை 30 days ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டு வேலை முடிச்சு அப்புறம் இந்த போனஸை லிங்காக கொடுத்துருங்க. இப்போ இவங்க வந்து பே பண்ணாமல் கொஞ்சம் 2 நாள் டைம் 3 நாள் டைம் கேட்டுருவாங்க. இந்த 5,000 கொடுக்க முடியாமல் யோசிப்பாங்க, சரியா? 5,000 கொடுக்காம யோசிப்பாங்க. இங்க we are creating again the urgency and scarcity. Urgency and scarcity through the message. என்ன பண்றோம் அப்படின்னா 24 hours தான் இந்த ஆஃபர் வேலிடு. 24 ஹவர்ஸ்க்குள்ள நான் மொத்தமா வாங்க சொல்லுவேன், ஆனா உங்களுக்கு நீங்க இவ்வளவு பே பண்ணா போதும் அப்படின்னு நம்ம மெசேஜ்ல சொல்லணும். இந்த மெசேஜ் அனுப்ப வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். இந்த மெசேஜ் அனுப்பணும்னா தான் அவங்க ஆக்டிவேட் ஆவாங்க. இல்லை அப்படின்னா செஷன் முடிஞ்சு வெளியே போனோடனே சரி நமக்கு பே பண்ண முடியாது அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் இந்த மெசேஜ் அனுப்பி அவங்க மெசேஜை பார்த்துட்டாங்க அப்படின்னா அது அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். தே வில் ட்ரை டு இந்த 5,000 ரெடி பண்ணதுக்கு போயிடுவாங்க. ஃப்ரெண்டுகிட்ட கேட்கலாம், ஏதாவது ஒன்று பண்ண போயிடுவாங்க ஃபார் தட். ஓகே, ஸோ இந்த மெசேஜ் அனுப்பிட்டோம் அப்படின்னா தட் வில் ஒர்க் லைக் பவர்ஃபுல் எனி கஸ்டமரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, அதே 5,000 தான்.
அந்த மெசேஜ் ஏன்னா அவங்க இங்கே கொடுக்கல, அதை ரிமைண்ட் பண்ணுறோம் திரும்ப. ஓகே, அதான். இப்போ இவருக்கு இது வந்து செஷன் முடிச்சு இம்மிடியேட்டா வெளியே போன உடனே இது ரெண்டுமே அப்படிதான் நடக்கணும். பே பண்ணவங்களுக்கு உடனே கங்க்ராச்சுலேஷன், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங், தேங்க்ஸ் ஃபார் சூசிங் மை சர்வீஸ் அப்படிலாம் போட்டு ஒரு தேங்க்யூ நோட்டோட போட்டு அனுப்பி விட்டுட்டு, நீங்கள் பே பண்ணாலும் நைஸ் மீட்டிங் யூ, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அப்படிலாம் போட்டு நீங்கள் இந்த ஆஃபரை எடுத்துக்கோ, இந்த ஆஃபர் வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர், இப்போ விட்டேன்னா இதுக்கப்புறம் கிடைக்காது அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகே, அண்ட் இப்போ விட்டீங்கன்னா அடுத்த தடவை 35,000 ஆயிரும் வித்தவுட் போனஸ் வேற அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ ஓகே லாஸ்ட் டைமா ஐ வில் ஷோ யூ தட் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ லாஸ்ட் இந்த இன்ஃப்ளூயன்சர் இது வந்து சேம் டெக்னிக் தான். ஓகே, இன்ஃப்ளூயன்சர் ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு ஒருத்தங்க வந்து வரலன்னு சொன்னாங்க. ஓகேவா, இப்போ அவங்கள கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் அவங்கள ஃபாலோ பண்ணாமல் விட்டேன். ஃபாலோ பண்ணியிருந்தா அவங்களையும் கன்வெர்ட் பண்ணி. அவங்க பேர் என்ன பேர், அமிதாவா? யா, சி சேம் உங்ககிட்ட பேசின அதே பேட்டர்ன் தான் இங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓகேவா, இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் இது வந்து ஐ மீன் கன்வர்ஷனுக்கு நான் யூஸ் பண்ணல, ஐ மீன் கன்வர்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே சினாரியோ வந்து வேற, இங்கே நடந்த சினாரியோ வேற. என்னன்னா அவங்களுக்கு 2,000 ரூபா பே பண்ணாங்க, நம்ம ஆன்லைனில் மாற்றிட்டோம், ஆஃப்லைனை தாண்டி ஆன்லைனில் மாற்றிட்டோம். ஓகேவா, அப்படி மாத்துறதுனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஃபுல் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ரீஃபண்ட் த ஃபுல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க. தென் நான் ஒரு சஜஷன் கொடுக்கேன், பட் ஐ எம் சஜஸ்டிங் யூ டு ப்ராக்டிஸ் பார்ட்டிசிபேட், ஓகே, வித் மோர் அமேசிங் போனஸஸ் ஒர்த் 35,000. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் மந்த்தும் நாங்கள் நடத்துகிறோம், அதோட ப்ரைஸ் கூட. நான் இப்போ உங்களுக்கு சொன்ன அதே சினாரியோ தான், அதே ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் மந்த் இட் வில் பி 4,800. ரைட்டா, ஆன்லைன்லேயும் கண்டக்ட் பண்ணுவோம், அது 2,500 ரூபா. ஆனால் இவங்க இப்போ பே பண்ணது ஆஃப்லைனுக்கு 2,000 ரூபா தான் பே பண்ணியிருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா யூ வில் கெட் 1,000 ஆஃபர். ஓகே, 1,000 வந்து நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன், உங்களுக்கு 1,000 ரூபா தான் ஆன்லைன் செஷன் அட்டன் பண்ணுறதுக்கு. ஷால் ஐ ப்ரொசீட் தட் ஓகே அப்படின்னு கேட்டேன், ஐ வில் அட்டெண்ட்னு போட்டாங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, ரீஃபண்ட் கொடுத்துருங்க, நான் வரல அப்படின்ட்டாங்க. ஆன்லைனுக்குமே நான் வரல, நான் ஏன் விடணும்? வரலன்னா எப்படி விட முடியும்? பே பண்ணிட்டீங்க, காசு இருக்கு, 1,000 ரூபா கொடுக்க, 1,000 ரூபாய்க்கு அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 1,000 ரூபாய் எடுத்தாச்சு. ஓகே மேம், ஐ வில் ரீஃபண்ட் 1,000. 2,000 ரூபா அனுப்புனாங்க, 1,000 ரூபா கொடுத்துட்டு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்பாயின்மெண்ட், அவங்களுக்கு 1-on-1 புக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணி பேசியிருக்கேன். கன்வெர்ட் இன்னும் ஆகலை. மண்டே நான் திரும்ப கேட்டிருக்கேன், இன்ட்ரெஸ்டடான்னு கேட்டிருக்கேன். இவங்களை பேசினா கன்வெர்ட் ஆயிடுவாங்க, நான் பேசுறதுக்கு விட்டுட்டேன். ஷீ இஸ் ஆல்சோ ஏ ட்ரைனர் ஃப்ரம் பெங்களூர். ஓகே, தட்ஸ் இட். சேம் தான். அங்கே பார்த்தீங்களா எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, சைக்காலஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. இங்கே வந்து ஐ அட்டன் முடிஞ்சதா, சேம் பேட்டர்ன் தான், அவ்வளோதான். அதான் சொல்கிறேன், திஸ் வில் கன்வெர்ட் லைக் எனி திங். யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து தட் வில் லைக், இதுதான் பேட்டர்ன், இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணும். ரைட்டா, இப்போ இது இப்போ நீங்கள் பேமெண்ட்டுக்கு நிறைய ஆப்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ என்கிட்ட பேமெண்ட்டுக்கு ஆப்ஷன் நான் வந்து எப்போவுமே எப்படின்னா மொத்தமாக கொடுக்க முடியல அப்படின்னா மேக்ஸிமம் எடுக்கவே மாட்டேன். மொத்தமாக கொடுக்கலன்னா ஐ வில் நாட் டேக் தம் ஆஸ் அ கஸ்டமர், பிகாஸ் நாளைக்கு அதை ஸ்கேல் அப் பண்ணுறது அவங்களால முடியாது, நம்ம சொல்கிறத செய்யவே முடியாது. ஸ்கேல் அப் பண்ணுறது சென்ஸ் நம்ம 90 டேஸில் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் சொல்லிடுவோம். அடுத்த கட்டத்துக்கு அவங்க மூவ் ஆகி போனோம் அப்படின்னா அவங்க அதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நான் அதை பார்ப்பேன். ஓகே, மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். இப்போ இங்கே கொடுத்துட்டோம், இந்த மெசேஜ் அனுப்பிட்டோம், அப்புறம் அவங்க பேமெண்ட்டு சார் 5,000 ரூபா என்கிட்ட இல்லை சார் ஓப்பனாக சொல்லணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஷுட் கிவ் தம் த பேமெண்ட் கேட்வே. பேமெண்ட் கேட்வேல கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு ஐடியா கொடுக்கும். கிரெடிட் கார்டு யார்ட்டையாவது இருக்கா, அதை வாங்கி பண்ண முடியுமா, ஆர்எல்ஸ் டெபிட் கார்டு இஎம்ஐ வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கலாமா, ஆர்எல்ஸ் வென் யூ கேன் பே. ஓகே, இதில் 2 விஷயம் இருக்கு, நான் சொல்கிறேன். இவ்வளோ தூரம் நம்ம ஃபாலோ பண்ணோம், நான் சொல்கிறேன் என்ன அப்படின்றது. வென் யூ கேன் பே, எப்போ கொடுக்க முடியும்? 30 டேஸ். ஓகேவா, 30 டேஸ் உங்களுக்கு ஓகேவா?
30 டேஸ்ல நீங்க கொடுத்துருவீங்களா? ஓகே, ஆர்எல்ஸ் 15 டேஸ், 2 வீக்ஸ், 2 வீக்ஸ்ல நீங்க ரெடி பண்ணி கொடுக்க முடியுமா? இப்படி கேட்கணும். ஓகே, 15 டேஸ்ல கொடுத்துருவீங்களான்னு கேட்கணும். ஓகே சொல்லிட்டாங்கன்னா டோன்ட் லீவ் த, ஜஸ்ட் பே 999. ஓகே, அப்பவுமே என்ன செஞ்சிடணும், 999 வாங்கிடணும். நம்ம எப்பவுமே ஃப்ரீயா சர்வீஸ் ஆரம்பிக்கவே கூடாது, அது ரொம்ப முக்கியம். பே 999 அண்ட் ஜாயின், நோ ப்ராப்ளம். பேலன்ஸை நீங்க வந்து 15 டேஸ்ல கொடுத்துருங்க, 30 டேஸ்ல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி உள்ள எடுத்துடலாம். We should not leave any single lead by any chance for any reason. ஓகே, எந்த ரீசனுக்கும் வெளியே விடவே கூடாது, மேக்சிமம் கொடுக்கணும். ஏன் ஏன் அப்படி நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பிகாஸ் we are providing a solution in a better way that should done by us only. ஓகே, நம்மளால தான் அந்த சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைக்கணும். ஏன் கிடைக்கணும்னு நான் ரீசன் சொல்லியிருக்கேன். பிகாஸ் மார்க்கெட்ல நிறைய ஏமாத்துக்காரன் இருக்கான், உங்களுக்கு நல்லா தெரியும். தெரியுமா?